ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். உங்கள் வீட்டில் எலி தொல்லை தாங்கவே முடியலையா? வீட்டில் உள்ள பொருளெல்லாம் நாஸ்தி பண்ணுதா? எலியை கொல்லாமல் உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓட வச்சிடலாம். ஜெம்மத்துக்கும் உங்கள் வீட்டு பக்கம் எலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு எலி தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா ஒரே மாதத்தில் 10 எலியாக குட்டி போட்டு நம்ம வீட்டில் வாழ ஆரம்பிச்சிரும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் ஒயர், வாஷிங் மிஷின், மிக்சி ஒயர்னு ஒரு ஒயரை கூட விட்டு வைக்காரு. எல்லாத்தையுமே கடிச்சு வச்சிரும். ஏன் காரோட ஒயரை கூட அது விட்டு வைக்காது. வீட்டுல இருக்க துணியை கூட கடிச்சு வச்சிரும். இவ்வளவு அட்டகாசம் பண்ணக்கூடிய எலியை பிடிக்க எலி பொறி வைப்போம். ஆனா அது பக்கமே போவாதுங்க, டமிக்கி கொடுத்துரும். எலி மருந்து வாங்கி வச்சோம் அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு அது எங்கேயாச்சும் செத்து கிடக்கும். அதை தேடி அலையிறதுக்குள்ள நமக்கே தலை சுத்து வந்துடும். இவ்வளவு அட்டகாசம் பண்ணக்கூடிய எலியை ஜெம்மத்துக்கு நம்ம வீட்டு பக்கம் வராம செஞ்சிடலாம். இதுக்காக கடையில போய் எந்த பொருளும் வாங்கல. நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சு எலியை ஓட ஓட விரட்டிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதுல 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். எலிக்கு பிடிச்ச உணவு பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அது விட்டே வைக்காதுங்க, தேடி போய் அதை சாப்பிடும். பொட்டுக்கடலை எலிக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரிதான் வேர்க்கடலையும் எலிக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. நீங்க பொட்டுக்கடலை இருந்தா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. பேப்பர்ல 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு பேப்பரை க்ளோஸ் பண்ணிட்டு இடிக்கல்ல வச்சு நல்லா தட்டி பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம். மிக்சியில கூட சேர்த்து இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பேப்பர்ல சேர்த்து தான் இந்த மாதிரி தட்டி எடுக்கிறேன். நீங்க மிக்சியில கூட சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை இந்த மாதிரி நுணுக்கி சேர்க்கறதுனால அதுல இருந்து நல்ல வாசனை வரும். எலி அதை தேடி போய் சாப்பிட போகும். அதனாலதான் பொட்டுக்கடலையை நுணுக்கி சேர்க்கிறோம். இந்த அளவுக்கு பவுடரா நுணுக்குனதுக்கு அப்புறம் இன்னொரு பிளேட்ல பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம், சோடா உப்பு. அதாவது ஆப்ப சோடா சொல்லுவோம்ல, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலைக்கு 1 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிட்டு அரை லெமனை இதோட புனிஞ்சு விட்டுக்கலாம். சோடா உப்பு சேர்த்திருக்கிறதுனால லெமன் புனியும் போது நல்லா பொங்கி வரும். சோடா உப்பும் லெமனும் சேரும் போது ஒரு கெமிக்கல் உருவாகும். இதை சாப்பிட்றதுனால எலிக்கு வயிறு எரிச்சலும் வயிறு சரியில்லாம ஆயிரும். வீட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சிரும். திரும்ப இந்த வீட்டுக்கு போனா இந்த மாதிரி வச்சிருவாங்க அப்படின்னு திரும்ப வரவே வராது. ஏன்னா எலிக்கு மோப்ப சக்தி அதிகம். எலிக்கு பிடிச்ச உணவை இதுல சேர்த்து தான் எலிய வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டுறோம். எலிக்கு பொட்டுக்கடலை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி வேர்க்கடலையும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வயல்ல வேர்க்கடலை நட்டோம் அப்படின்னா அந்த வேர்க்கடலை செடியை மூட்டோட புடுங்கி அந்த வேர்க்கடலையை சாப்பிடும். ஏன்னா வேர்க்கடலை எலிக்கு ரொம்ப பிடிச்ச உணவு வேர்க்கடலை. அதே மாதிரி பொட்டுக்கடலையும் எலிக்கு ரொம்ப பிடிச்சது. உங்ககிட்ட பொட்டுக்கடலை இருந்தா பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அரை லெமன் சாறு மட்டும்தான் சேர்த்து நான் இதை பிணைஞ்சு எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிணைஞ்சு வச்சிருக்க பொட்டுக்கடலை மாவை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி இந்த பேப்பர்ல எடுத்து வச்சுட்டு உங்க வீட்டுல எலியோட அட்டகாசம் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல இந்த பேப்பரை கொண்டு வச்சிட்டீங்க அப்படின்னா இதை சாப்பிட்டுட்டு திரும்ப உங்க வீட்டு பக்கம் எலி வரவே வராது. இதை நைட்டு டைம்ல தான் செஞ்சு வைக்கணும். ஏன்னா எலியோட நடமாட்டம் நைட்ல தான் அதிகமா இருக்கும். கிச்சன்ல இருக்க பொருள் எல்லாமே அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால கிச்சன் பக்கத்துலயும் ஒன்னு வச்சிருங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி பக்கத்துலயும் கொண்டு போய் வச்சிருங்க. பீரோலுக்கு அடியிலையும் ஒன்னு வச்சிருங்க. கார்ல இருக்க ஒயரையுமே அது கடிக்கும். அதனால காரோட டயருக்கு மேலையும் வச்சிருங்க. உங்க வீட்டுல கார்டன் இருந்தா அந்த கார்டன்லயுமே அது நாஸ்தி பண்ணும். கார்டன்லயும் ஒன்னு வச்சிருங்க. இதை மட்டும் சாப்பிட்டுருச்சுது அப்படின்னா திரும்ப கன்ஃபார்மா உங்க வீட்டு பக்கம் வரவே வராதுங்க ஜெம்மத்துக்கும். உங்க வீட்டுல எலி தொல்லை அதிகமா இருந்ததுன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸ்பீரியான டேப்லெட் இருந்தா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தலைவலி, பேதி மாத்திரை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாத்திரை மட்டும் இருந்தாலே போதும், எலிய ஓட ஓட விரட்டிடலாம். இந்த மாத்திரையை வச்சு எப்படி ஓட ஓட விரட்டலான்னு பார்க்கலாமா? பாராசூட்டமல் டேப்லெட் ஒன்னு எடுத்திருக்கிறேன். பேப்பர்ல சேர்த்துட்டு நல்லா பவுடர் ஆட்டம் தட்டி எடுத்துக்கலாம். உங்க வீட்டுல எக்ஸ்பீரியான டேப்லெட் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா தூக்கி தூர போட்டுறாதங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தட்டுன இந்த மாத்திரை பவுடரை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இது கூட 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவுல செய்யற பண்டம்லாம் எலிக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூடவே காரமான மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் இல்லை அப்படின்னா நல்ல காரமான தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதை உங்க குழந்தைங்களுக்கு தெரியாமலேயே செஞ்சு வைங்க. எலிக்கு பிடிச்ச உணவை தான் சேர்த்து நம்ம எலிய ஓட ஓட விரட்டுறோம். கோதுமை மாவு எலிக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட வாசனையை பார்த்தாலே அது சாப்பிட வந்துடும். கோதுமை மாவுக்கு பதில் பச்சரிசி மாவு, கடலை மாவு, மைதா மாவு கூட சேர்க்கலாம். அதுவுமே எலிக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் கமாண்ட்ல கேக்குறீங்க, ஏன் எலியை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு. எலி நம்மளை கஷ்டப்படுத்தாம இருந்ததுன்னா நம்ம ஏங்க இதெல்லாம் செய்ய போறோம்?
நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் ஒன்றுமே அது வந்து வச்சு வைக்க மாட்டுக்கு, எல்லாத்தையுமே கடிச்சு நாஸ்தி பண்ணுது. அதனால தான் நம்ம வந்து எலியை கொல்லாமல் எலியை வந்து ஓட ஓட விரட்டுறோம். இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துட்டு பேப்பர் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த உருண்டைகளை உருட்டி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எலி தொல்லை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க. எலி வந்து சாப்பிட்றோம். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு தெரியாம நைட்ல வைங்க. மாவோட சேர்த்துருக்க மாத்திரையும் மிளகு தூளையும் அது வந்து சாப்பிடும்போது எலிக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப காந்தானம் கொடுக்கும். வயிறு சரியில்லாம ஆயிரும். தண்ணி தாகம் ரொம்ப அதிகமா இருக்கும். வீட்டை விட்டு ஓடியே போயிரும். திரும்ப வரவே வராது. எலிக்கு மோப்ப சக்தி அதிகம். இந்த வீட்டுக்கு போனா திரும்பியும் இந்த மாதிரி வச்சிருவாங்க அப்படின்னு ஜெம்மத்துக்கும் திரும்ப வரவே வராது. இந்த உருண்டைகளை உங்க வீட்டுல எலியோட தொல்லை எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிச்சன் சிங்குக்கு கீழே அந்த பைப்பு போற இடத்துல கூட அதை கூட கடிச்சிரும். அந்த இடத்துலயும் வச்சிருங்க. 2 டிப்ஸ். எலிக்கு பிடிச்ச உணவை வச்சு எலியை வந்து ஓட ஓட விரட்டணும். இப்போ எலிக்கு பிடிக்காததை நம்ம வச்சு ஓட ஓட விரட்ட போறோம். பூண்டோட வாடை வந்து எலிக்கு பிடிக்கவே பிடிக்காது. 4 பூண்டு தோல் உரிக்காம எடுத்திருக்கிறேன். ஒரு இடிக்கல்ல சேர்த்துட்டு இதை 1-2 தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுக்கும் போது பூண்டோட நெடித்தன்மை வந்து இன்னும் அதிகமா இருக்கும். தட்டி எடுத்த பூண்டை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு வெதுவெதுப்பான வெந்நியை இதோட சேர்த்துடலாம். வெந்நி சேர்க்கும் போது இன்னும் அதிகமான நெடித்தன்மை வரும் பூண்டுல இருந்து. பூண்டோட வாசனை எலிக்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி தான் இந்த டெட்டாலோட வாசனையும் பிடிக்காது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு டெட்டாலை சேர்த்துக்கலாம். டெட்டாலை சேர்த்ததும் வெள்ளை கலர்ல மாறிடும். இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா தெரியாம இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. வெள்ளை கலரா இருக்கிறதுனால பால் நினைச்சு எடுத்து குடிச்சிடாம அதனால அவங்களுக்கு தெரியாமலேயே யூஸ் பண்ணுங்க. இந்த பூண்டோட ஸ்மெல்லும் இந்த டெட்டாலோட ஸ்மெல்லும் எலிக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு பூச்சிக்குமே இந்த ஸ்மெல்லு வந்து பிடிக்கவே பிடிக்காது. இந்த மழை காலத்துலலாம் கிச்சன்ல குட்டி குட்டி கொசுலாம் அதிகமாக ஆயும். இந்த கொசுவை விரட்டுறதுக்கு இந்த லிக்விட் இருந்தால் போதும். கிச்சன் கவுண்டர் டாப்ல இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டீங்க அப்படின்னு குட்டி குட்டியாக ஆயக்கூடிய கொசுலாம் ஆயவே ஆயாது. கிச்சன் சிங்குக்கு கீழேயுமே இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. வீட்டுக்குள்ள எந்த ஒரு பூச்சியும் இந்த ஸ்மெல்லுக்கு வரவே வராது. கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருந்ததுன்னா கிச்சன் சிங்குக்குள்ளேயும் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்சியும் வராது. பல்லியை பார்த்தாலே நமக்குலாம் பயமாவும் அருவருப்பாவும் இருக்கும். பல்லி அதிகமா இருக்கக்கூடிய இடம் டியூப்லைட் பக்கத்துல தான். அதுலயும் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்மெல்லுக்கு பல்லி வந்து வரவே வராது. ஃப்ரிட்ஜ் பக்கத்துல, வாஷிங் மிஷின் பக்கத்துல, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மூல முடுக்குலாம் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னா இந்த வாசனைக்கு எலியோட தொல்லையும் இருக்காது. எலி வந்து இந்த ஸ்மெல்லுக்கு நம்ம வீட்டு பக்கம் வரவே வராதுங்க. ஏன்னா இந்த ஸ்மெல் அதுக்கு சுத்தமா ஒத்துக்காது. எலியை கொல்லாம ஜெம்மத்துக்கும் உங்க வீட்டு பக்கம் வராம இருக்கிறதுக்கு 3 டிப்ஸ் பார்த்துருக்குறோம். இந்த 3 டிப்ஸ்ல நீங்க எந்த டிப்ஸனாலும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எலி வந்து உங்க வீட்டை விட்டு போயிடுச்சுதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.